ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் TNEB Exams. நான் உங்கள் அன்பன் ராம்குமார். ஸோ எல்லாருமே இன்றைக்கி கரெக்டாக நம்ம அந்த மானிய கோரிக்கையை ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம பார்த்துருப்போம். ஸோ மானிய கோரிக்கை காலையிலேருந்து வெயிட் பண்ணியும் பார்த்துருப்போம். நிறைய பேர் கொஞ்சம் ஈவினிங் டைமில் மினிஸ்டர் பேசுகிற பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, பர்சனலி எனக்கு ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. பட் ஆனால் அதில் ஒரு சில சந்தேகங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடுறேன், இந்த வீடியோ போட்டு வீடியோ அப்லோடு பண்ணி அது மூலமாக காசு சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் யாருக்குமே தேவையெல்லாம் கிடையாது. நானுமே உன்னை மாதிரி ஒரு கேண்டிடேட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன் நான் டல்லாக இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சுமே ஒரு சில கேண்டிடேட் ஃபீல்டு இன்னில் இருக்க கேண்டிடேட் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டல்லாக இருக்க கேண்டிடேட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் மட்டும்தான் நான் எப்போவுமே கொடுக்கணும்னு நினச்சி வீடியோ பண்ணுவேன். ஸோ டிஆர்பி பற்றின நான் நிறைய வீடியோ போட்டப்பெல்லாம் இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு பேசினாங்க. அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க, உங்கள் வீடியோவில் நான் 10 டைம் 5 டைம் பார்ப்பேன், மீன்ஸ் என்னன்னா நான் டவுன் ஆன டைம்லாம் எனக்கு அது ஒரு பாசிட்டிவ் நோட்டாகவே இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவலை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மட்டும் தான் நினைப்பேன். ஸோ இந்த டைமும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நடக்கலை அப்படிங்கிறது எனக்குமே ஒரு சில வகையில் பர்சனலாக ஒரு சின்ன மன வருத்தங்கள் இருக்குதான். பட் ஆனால் முன்னாள் அமைச்சர் தங்கமணி இருக்கும்போது கூட அவர் நிறைய பேசுவார், அறிவிக்கைகள் நிறைய சொல்லுவார். பட் ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது அறிவிப்புகளே ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ வெப்சைட்டில் கொள்கை விளக்க குறிப்புகள், அதாவது பாலிசி நோட் ஆஃப் 22, 23 மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் 22, 23 இன்னும் வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகலை. மேபி அதில் ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி அந்த பாலிசி நோட்டில் தான் படிக்கணும். அதை படித்தா நமக்கு கண்டிப்பாக தெரியும். பட் ஆனால் எவ்வளோ தான் நம்ம யாரை தான் மோட்டிவேட் பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் படிங்கன்னு சொன்னாலும் சரி, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே ஒரு சில இருட்டான காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே தான் ஃபீல் ஆகும், வெளிச்சம் கிடச்சிடாதா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு பர்சனலாக நான் டிஆர்பி பற்றின தகவல் கலெக்ட் பண்ண காலத்துலேருந்து, நான் டிஆர்பி பற்றி தகவல் கலெக்ட் பண்ண காலத்துலேருந்து பர்சனலாக நான் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் வட்டாரத்தையும் ஒரு சில சோர்ஸஸையும் ரொம்ப நான் பிளைண்டாக நம்புவேன். ஸோ அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போவுமே எனக்கு பிளைண்டாக நான் நம்பிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ மாற்றுக்கிறதுலாம் எனக்கு பர்சனலாக எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுன்னா, பல்ல கடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம தலையில் எழுதியிருந்தால் நம்ம அதை கொஞ்சம் அந்த கஷ்ட காலத்தை கடந்து தான் போய் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் ஒரு சிலர் இப்போயே கூட சொல்லுவாங்க, எக்ஸாம் தான் நடக்காது, அமௌண்ட் வாங்கிட்டு போட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையும் கிடையாது. ஸோ அதே மாதிரி எனக்கு பர்சனலாக சிலபஸ் சேஞ்ச் ஆகும், பழைய சிலபஸ் புது சிலபஸே டிஎன்பிசி தான் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சில இதுலேயும் எனக்கு பர்சனலாக நம்பிக்கையே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது தான். ஸோ பர்சனலாக ஏதோ ஒரு நிர்வாக சீர்திருத்தங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இப்போ ரீசெண்டாக கூட அந்த டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் அதிகமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிபி நம்பர் 2 அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, டிப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ மேபி நிர்வாக சீர்திருத்தங்கள் நடக்கிறனால கூட இப்போதைக்கு இதை பற்றி பேசாமல் இருக்கலாம். நான் மேபி பேசாமல் இருக்கலாம்ங்கிறது என்னோட தனிப்பட்ட எண்ணங்களாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக நான் இன்னும் பிளைண்டாக என்னோட நண்பர்களையும் சரி, என்னோடய ட்ரஸ்டட் சோர்ஸஸையும் நம்புகிற ஒரே விஷயம். ஸோ இப்போ கூட நான் பேசினேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தட்ட கூட பேசினேன். ஸோ அவங்க சொன்னதே, ஒரு சில விஷயங்கள் நிறைய இதை ஓப்பனாக பேசணும்னு நீங்கள் அவசியமே இல்லை, இது ஓல்டு ரெக்யூர்மெண்ட்டு தான். ஸோ ஓப்பன் ஸ்டாக்காக அதை சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது ராமு. பட் ஆனால் உனக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுதான் நடந்துருந்துச்சுன்னா நீ படிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி படிச்சுக்க, பார்த்துக்கலாம். ஸோ டிஆர்பியுமே ஆல்ரெடி தொங்கலில் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரியே தான் தெரியுது. இன்னும் 1 மந்த்துக்கு மேலேயே போகிற மாதிரி தான் தெரியுது. டிஆர்பியும் லேட் ஆகுற மாதிரி தான் போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் படிக்கிற வேலையை பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ 2வது ஒன்று, எனக்கு இந்த மானிய கோரிக்கை பர்சனலாக நிறைய விஷயங்கள் வரலை அப்படின்னாலுமே நான் அந்த பாலிசி நோட்டை பார்த்துட்டேன். ஸோ பாலிசி நோட்டை ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஸோ இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் படிக்கலை. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை படிக்கும்போது எனக்கு ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும். 2வது ஒரு விஷயம், பர்சனலாக நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் சரி, ஒரு சில நண்பர்கள் வட்டாரமும் சரி, ஒரு சில ஸ்டாஃப் வட்டாரங்களையும் நான் பர்சனலாக நம்புவேன். நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். நான் இன்னமும் உங்கள்கிட்ட அதான் சொல்லுவேன், உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை விட்டால் அடுத்து எப்போங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தேடியும் படிச்சுக்கோங்க. 2.5 வருஷம் உட்காந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபீல்ட் அவுட் ஆனோம் அப்படின்னா என்ன மாதிரியான பர்சனலாக நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணிடலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும்.
ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்பான், சொந்தக்காரன் கேள்வி கேட்பான், எல்லாருமே கேள்வி கேட்க தான் செய்வாங்க. என்னையும் தான் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ரிலேட்டிவை தாண்டியுமே எனக்கு பர்சனலி கமிட்மெண்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு எனக்காக. ஸோ அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்டை தாண்டியும் தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு இப்போவும் சொல்லுவேன், படிங்க. ஸோ கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுல்லாக அந்த பிடிஎஃப் ரிலீஸ் ஆனோடனே நான் படிச்சுட்டு நான் என்னான்னு சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.